Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு vlog வந்து நான் அப்படியே காலையில இருந்து எடுத்துட்டு இருக்கேன். தக்ஷ குட்டி வந்து ஸ்கூல் கிளம்பிட்டான். இப்போ வந்து சார் எல்கேஜி போறாங்க. அதனால இப்பெல்லாம் அழாம சமத்தா கிளம்பி போயிடுறா. ரொம்ப ஹாப்பியா காலையில சிரிச்சுக்கிட்டே கிளம்புறான். ஸோ அதை பார்க்கும்போது நமக்கும் வந்து ஒரு சந்தோஷமா இருக்கு இல்லையா? அதுதான். ஏன்னா பசங்க வந்து இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே கிளம்பும்போது தான் நமக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அழுதுகிட்டே இருந்தாங்க அப்படின்னா அந்த நாளே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ என்ன பண்ணுறானோ ஏது பண்ணுறானோ அதுவே எனக்கு மைண்டில் ஓடும். இப்போல்லாம் வந்து ஃபார் பெட்டர், ரொம்பவே நார்மல் ஆகிட்டா. அவங்க காலையில் கொண்டு விட்டுருவாங்க, நான் மத்தியானம் போய் கூட்டிகிட்டு வந்துடுவேன். இந்த வருஷம் வந்து 12:30 வரைக்கும், போன வருஷம் வந்து ப்ரீகேஜிக்கு 12 வரைக்கும் இருந்தது. ஸ்கூல் கிளம்புனதுக்கு அப்புறமா நானும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் இருந்தது. கிச்சன்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதெல்லாம் தான் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட் வீடியோவில் வந்து எல்லாருமே லாவண்யா பற்றி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஆக்சுவலி என்ன விஷயம் அப்படின்னா, அப்பாவுக்கு ஒரு சடனாக மெடிக்கல் எமர்ஜென்சி, அதனால் ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்காங்க. அதை பற்றி இப்போ எதுவும் நான் சொல்லலை, பிகாஸ் இது எங்களுக்கு ஒரு டஃப் டைம். இதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்த உடனே நாங்கள் சொல்கிறோம். இப்போ எதுவும் கேட்காதீங்க. லாவண்யாவும் சாயும் தான் ஹாஸ்பிட்டலில் இருந்து அப்பாவை பார்த்துக்கிறாங்க. நான் குழந்தைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பணும் இல்லையா? ஸோ அதனால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அப்பா வந்து உங்களோட ப்ரேயர்ஸில் வச்சுக்கோங்க. எப்போவுமே வீக் டேஸில் வந்து டைம் எனக்கு கரெக்டாக இருக்கும். நமக்கான வேலையும் சீக்கிரம் முடிகிற மாதிரி இருக்கும். சமையல் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னாலே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி தான். ஆனால் லீவ் நாளில் எனக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வீக் டேஸில் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 5 மணிக்கெலாம் நான் ஏந்திரிச்சிருவேன். ஃபாஸ்ட்டாக வந்து டிஃபன் வேலை, லன்ச் வேலை எல்லாமே ஆகிடும். பசங்க 2 பேருக்குமே செஞ்சு கொடுக்கணும். தக்ஷு வந்து வீட்டில் வந்து சாப்பிடுவான். ஸோ அவங்களுக்கும் செஞ்சு கொடுக்கணும், டிஃபன் பண்ணணும். எனக்கு அப்படியே கரெக்டாக இருக்கும். நான் அதுக்கேற்ற மாதிரி என்னோடய மீல் ரொட்டீனை நான் பிளான் பண்ணிப்பேன். 2-3 பேர் கேட்டிருந்தீங்க, எப்படி நீங்கள் வந்து வெள்ளை துணியெலாம் துவைக்கிறீங்க அப்படின்ட்டு. தனியாக தான் நான் ஊற வைப்பேங்க. மிஷின் வாஷ் பண்ண மாட்டேன், ஹேண்ட் வாஷ் தான் பண்ணுவேன். மீல் பிளானிங் கூட நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்கன்னு எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க, எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் டெய்லியுமே வீடியோ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நான் சொல்லியிருந்தேன், ஷார்ட்ஸில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறதை விட நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு லாங் வீடியோவில் அப்லோட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரெஃபர் பண்ணிக்க அப்படின்னு. ஸோ நான் கண்டிப்பாக வந்து போடுறேன். ஏன்னா எப்பயுமே வந்து ஒரே மாதிரி மெனு தான் இருக்கும். அதில் ஏதாவது நான் சேஞ்சஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற போது தான் நான் வீடியோ எடுப்பேன். வாரத்தில் பார்த்திங்கன்னா கட்டாயம் ஒரு நாள் சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா பண்ணிடுவேன். ஒரு நாள் வந்து பிரியாணி இருக்கும். அது வந்து மஷ்ரூம் பிரியாணியோ இல்லை வெஜிடபிள் பிரியாணி இல்லை புலாவ், அப்புறமா வந்து பீஸ் புலாவ், அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுடுவேன். ஏதாவது நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது கண்டிப்பாக நான் வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா இப்போது இருக்கிற பசங்களாம் பார்த்திங்கன்னா இந்த கலவை சாதம்லாம் எடுத்துகிட்டு போகிறதில்ல. நான்லாம் வந்து லெமன் சாதம், பொட்டேட்டோ ஃப்ரை இதெல்லாம் எடுத்துகிட்டு போவேன். ஆனால் மித்தன் குட்டி பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ் வேண்டவே வேண்டான்டுருவான். ஏன்னா டக்குன்னு அது சாப்பிடும்போது தொண்டையில் அடைக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா பசங்களுக்கு. அதனால் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு போடுறேன் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது. ஸோ அவன் கிளம்புனதுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இந்த துணி மடிக்கிற வேலை, கொஞ்சம் வீடெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்பேன். ஏன்னா மொத்தமாக நான் வந்து க்ளீன் பண்ணவே மாட்டேங்க, அந்த மாதிரி வச்சுக்கவே மாட்டேன். நான் மொத்தமாக பண்ணும்போது நமக்கு ரொம்ப டயர்டாகிடும். எனக்கு 12 o'clock என்னோடய இந்த வீட்டு வேலையெல்லாம் நான் முடிச்சிடணும். மெய்டு வராங்க, அவங்க வந்து பாத்திரம் தேய்ச்சிட்டு வீடு பெருக்கி தொடச்சி கொடுத்துட்டு போவாங்க. அந்த வேலையும் நமக்கு இருந்துச்சுன்னா இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நான் வந்து அவங்க வர்றதுக்குள்ளே இந்த க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சிடுவேன். அவங்க வந்து பெருக்கி துடைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். வெயிட் லாஸ் பற்றி கேட்டுட்ருக்கீங்க. வெயிட் லாஸ் அப்படிங்கிறது நான் இப்போ ரொம்ப இருக்கிறது இல்லை. நான் என்னோடய டயட்டில் தான் வந்து என்னோடய அந்த வெயிட் வந்து நான் மெயின்டைன் பண்ணுறேன்னு சொல்லலாம். எப்பயுமே ஒரே மாதிரி டயட்டு தான், அதில் வந்து மாறவே மாட்டேன். நிறையா வந்து ஃபுட் எப்பயுமே கன்சியூம் பண்ணிக்கவே மாட்டேன். அதுவும் ஒயிட் ரைஸ் வந்து நிறையா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் போட்டே ஆகும். ஒரு சில பேருக்கு அவங்க உடம்பு வாகு பொறுத்து இருக்குங்க. கொஞ்சமாக சாப்பிட்டா கூட வெயிட் போடுவாங்க. இல்லை ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்கும், இல்லை ஏதாவது மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்கும். அது நீங்கள் கன்சர்ன் உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் ஃபர்தராக வந்து உங்கள் டயட்டை கண்டினியூ பண்ணலாம். இல்லை எனக்கு மெடிக்கல் இஷ்யூஸ்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா நார்மல் நம்ம டயட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ப்ராப்பரான எக்ஸசைஸ், காலையில் இப்போ எழுந்திரிச்ச உடனே நம்ம வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஒரு
ஒரு 1500 ஸ்டெப் இல்லை ஒரு 2000 ஸ்டெப் டெய்லி வாக் பண்ணுறது அதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வெயிட்டை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு 63, 64 இருக்கீங்க அப்படின்னா அதே வெயிட்டே நம்ம மெயின்டைன் பண்ணும்போது நமக்கு வந்து வெயிட் ஏறாது. ஸோ வெயிட்டு குறையவும் செய்யாது, ஏறவும் செய்யாது. நான் அப்படி தான். இப்போ வந்து எனக்கு ஒரே வெயிட்டு தான் மெயின்டைன் ஆகுது. நான் வந்து 67, 68 அந்த மாதிரி ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். ஸோ எனக்கு வந்து அதுலேருந்து எனக்கு கம்மி பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குது. ஸோ ஃபர்தர் டயட் நான் எடுத்துக்கிட்டால் தான் கம்மியாகும். பசங்களுக்கு கேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது டெய்லி ஒரு ஸ்நாக் கேட்குறாங்க இல்லையா, அதனால் பனானா கேக்குக்கு ஒரு பனானா எடுத்திருக்கேன். நான் வந்து செவ்வாழை எடுத்திருக்கேன். 1 கப்பு வந்து பால், அதுக்கப்புறமா 1 கப் சுகர். நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது வந்து நான் கோதுமை மாவில் தான் பண்ணுறேன். அது வந்து கரெக்டாக அளவு வந்து 1.25 கப் எடுத்துக்கோங்க. ஸோ அதோடு வந்து ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ அரைச்சதை நம்ம அப்படியே அந்த கோதுமை மாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நான் என்னோடய வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இது பண்ணும்போது கரெக்டாக மித்துன் வந்துட்டான். ஸோ வந்தோடனே சூடாக பண்ணி தரலாம் அப்படின்ட்டு தான். இது வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மி டைம் இருந்தால் போதும், ஒரு 30 மினிட்ஸ் இருந்தால் போதும், நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ நமக்கு பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இந்த கப் கேக் மோல்டு இருக்கு இல்லையா, அதில் தான் நான் பண்ணுவேன். ஸோ இது வந்து டக்குன்னு அதில் கொஞ்சம் பட்டர் தடவி இதை ஊற்றிட்டு ஒரு 180 டிகிரி செல்சியஸில் 30 மினிட்ஸ் வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். என்னோடய ஓடிஜி பற்றி நீங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இது வந்து 48 லிட்டர்ஸ், இது பெருசு. இது இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 4 பட்டன் இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கன்வென்ஷன் நாப், அதுக்கப்புறமா அந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் 100 to 250 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் ஹீட் செட்டிங் அந்த ஃபங்க்ஷன் நாப் இருக்கும். அப்புறமா மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 0 to 120 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம டைமர் அதை செட் பண்ணிக்கலாம். நான் அடிக்கடி கேக் பண்ணும்போது ஷார்ட்ஸில் போடும்போதெல்லாம் என்னோடய ஓடிஜியோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறீங்க. இதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதிலே பார்த்தீங்கன்னா 38 லிட்டர்ஸ், 48 லிட்டர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ப்ரைஸ் எவ்வளவோ அந்த ரேஞ்சு நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ ஒரு 30 மினிட்ஸ் தான் வச்சேன். பனானா கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எப்பயுமே வந்து பெருசாக கேக் பண்ணாமல் குட்டி குட்டியாக கப் கேக் பண்ணும்போது மித்துன் தக்ஷுலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நிக்கிலுக்கும் வந்து நான் பண்ணுற இந்த கேக்லாம் ரொம்பவே பிடிக்கும். ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்நாக்ஸ் தனியாக, அப்புறமா லஞ்சுக்கு முன்னாடி ஒரு பிரேக் கொடுப்பாங்க, அந்த ஸ்நாக்ஸ் வேறு வைக்கணும். அதனால தான் சரி நம்ம வீட்டிலேருந்தே ஹெல்த்தியாக அந்த மாதிரி பண்ணி கொடுக்கலான்ட்டு கேக் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதிலே வந்து மேங்கோ கேக்கு, கேரட் கேக்கு, ஈவன் வந்து டேட்ஸ் வச்சு அந்த மாதிரிலாம் வந்து நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஏன்னா இப்போது ஸ்கூலுக்கும் வைக்க வேண்டியதாக இருக்குது, வந்தும் கேட்குறாங்க. அதனால் நம்ம நிறைய வீட்டில் வந்து ஸ்நாக்ஸ் வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு 5-6 கேக்கே 60 ரூபா 70 ரூபா கிட்ட வருதுங்க. ஸோ அதை வீட்டிலே பண்ணும்போது நமக்கு ரொம்ப லாபம் இல்லையா? ஸோ அதனால தான் நான் எப்பயுமே வீட்டிலே பண்ணிவிடுவேன். ஸோ என்னால் முடியாதப்போ தான் வெளியில் வாங்கிறது. இது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். எனக்கு வந்து நான் பண்ணுற இந்த கப் கேக் ரொம்ப பிடிக்கும். ஸோ லாவண்யா தான் இதோடது ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தா, அதுக்கப்புறமா நானே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இது வந்து கேக் ஸ்டோர் பண்ணுற டின் தான் இது. அதில் வந்து நான் அப்படியே போட்டு வச்சுருவேன். ஒரு 2 நாள் கூட இருக்காதுங்க, ஃபாஸ்ட்டாக காலி ஆகிடும். ஸ்கூல் ஸ்நாக்ஸுக்கெலாம் கொடுக்கறதுக்கே இருக்காது. ஏன்னா நம்ம வீட்டில் பண்ணும்போது சுட சுட சாப்பிடுவாங்க இல்லையா பசங்க. அதனால நான் தனியாக ஒரு 2-3 எடுத்து வச்சுருவேன் தெரியாமல். அப்படி ஏதாவது நான் கேக்கை காப்பாற்றினா தான் உண்டு. கொஞ்சம் ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி வைக்கலான்னு மிளகா பொடி தான் நான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மித்துனுக்கு வந்து என்ன தான் இட்லிக்கு வந்து சாம்பார் சட்னி அப்படின்னு வச்சாலுமே மிளகா பொடி இல்லாமல் அவனுக்கு இறங்கவே இறங்காது. நான் எப்படி அரைப்பேன் அப்படின்னா, இப்போ 1 கப்பு கடலைப்பருப்புன்னா 1 கப்பு வந்து உளுத்தப்பருப்பு போடுவேன், சம அளவு போட்டுருவேன். நீங்கள் வந்து கொஞ்சம் கூட கம்மி அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வெள்ளை எள்ளும் சேர்க்கலாம், கருப்பு எள்ளும் சேர்க்கலாம். நான் வந்து கருப்பு எள்ளு தான் போடுவேன். அது நல்லா வந்து உங்களுக்கு வாசனை கொடுக்கும். மிளகாய் பொடியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது உளுத்தம்பருப்பு நல்லா செவக்க நம்ம வறுத்து எடுத்துக்கணும். நல்லா வந்து வாசனை வரணும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நான் அப்படியே ரோஸ்ட் பண்ணிவிடுவேன். ஏன்னா நிறைய எண்ணெய் விட்டிங்கன்னா அந்த சிக்கு வடை வந்துடும். இப்போ இதோட மிளகா அளவு வந்து எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. இந்த தட்டு எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த தட்டு ஃபுல்லாக எடுத்து வச்சுருவேன். ஏன்னா நல்லா உப்பு காரமாக காட்டாக அரைச்சாதான் உங்களுக்கு நாள் பட அது அப்படியே அந்த காரம் செட்டில் ஆகிடும்.
எள்ளு வந்து ஒரு 50 கிராம் பேக்கெட் வாங்கிட்டு அப்படியே போட்டுருவேன். நான் சொன்ன அந்த 1 கப்பு கடலைப்பருப்பு 1 கப்பு உளுத்தம்பருப்புக்கு 50 கிராம் எள்ளு. ஸோ அது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பருப்பெல்லாம் வந்து நான் வறுத்தாச்சு. இதோட எள்ளையும் நான் சேர்த்து கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சிக்க வேண்டியதான். ஸோ நம்ம வறுக்கும் போதே வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷான மிளகா பொடிக்கு தோசையோ இட்லியோ வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து மிளகா நம்ம வறுத்தோம் இல்லையா, அதுலேயே வந்து கல்லுப்பு கட்டி பெருங்காயம் இருந்தால் போட்டுக்கலாம். நான் வந்து தூள் பெருங்காயம் போடுறேன். இதை வந்து நல்லா நைஸாக ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துப்போம். இப்போ இந்த மாதிரி நல்லா பொடியாக அரைச்ச உடனே நம்ம வறுத்து வச்சுருக்கிற பருப்பெல்லாம் இதில் சேர்க்க வேண்டியதான். இதில் ஒரு சில பேர் சீரகம் கூட போடுவாங்க. இல்லை பூண்டு வேணும் அப்படின்னா பூண்டையும் நீங்கள் வந்து அப்படியே எண்ணெயிலே லைட்டாக வறுத்து அப்படியே தோலோடு போட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். எப்பயுமே நாங்கள் பூண்டு போட்டு மிளகா பொடி போட்டுக்க மாட்டோம். அதுக்கு வந்து நான் தனியாக இதிலே கொஞ்சம் எடுத்து பூண்டு லைட்டாக போட்டு வறுத்து அந்த மாதிரியும் பண்ணுவேன். வெறும் பூண்டு பொடியும் பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து மிளகா பொடி ரெடி ஆகிடுச்சு. இது தீர 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 இந்த கிளாஸ் பாட்டிலில் ஸ்டாக் வந்து வச்சுட்டே இருப்பேன் நான். இதுக்கு வந்து ஒரு தோசை, கம்பு தோசை இல்லை சாதா ஒயிட் தோசை சுட்டு நீங்கள் வந்து மிளகா பொடி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாரத்தில் ஒரு நாள் மித்தன் குட்டிக்கு வந்து பொடி இட்லி வைப்பேன். நான் எப்படி வைப்பேன்னா, கொஞ்சம் இந்த பொடி எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் நெய் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி அப்படியே பரட்டி பீஸாக அப்படியே கட் பண்ணி வச்சுருவேன். இப்போ நம்ம எங்கேயாவது ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா வாழையில் அப்படியே வச்சு நியூஸ் பேப்பர் கட்டி எடுத்துகிட்டு போவோம் இல்லையா. ஸோ மிளகா பொடி அரைக்கும் போதெல்லாம் எனக்கு வந்து அந்த ஞாபகம் வந்துடும். ஸோ எங்கள் அம்மா இந்த மாதிரி தான் மிளகா பொடி அரைச்சி அப்படியே அந்த பொடியில் பெரட்டி வச்சுருவாங்க. வாழை இலையில் வச்சு அப்படியே டிஃபன் பாக்ஸில் மூடி வச்சுருவாங்க. அது நீங்கள் வந்து காலையில் அப்படி வச்சு மத்தியானம் சாப்பிட்டிங்கன்னா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எதாவது ட்ராவல் போடுறோம், எங்கேயாவது வந்து ட்ரெயினில் போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். சட்னி சாம்பார்னு இல்லாமல் இந்த ஒரு மிளகா பொடி இருந்தால் போதும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து தோசை ஊற்றி அதுக்கு வந்து மிளகா பொடி தொட்டு அன்றைக்கி சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளை எல்லோ கருப்பு எல்லோ எது போட்டிங்கனாலும் அதோட வாசனை வந்து நல்லாயிருக்கும். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.